ஹலோ கைஸ், இன்னைக்கு அந்த ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோடு 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த வேம்பையர்காரனும் பயங்கரமாக கத்துறான். போதும், இந்த மாதிரி நீ என்ன யோசிக்கிற? உன்னோட அந்த சின்னூண்டு டிவினிட்டி பவரை வச்சு என்ன உன்னால் அழிக்கவே முடியாது. அப்படியா? நீ ரொம்பவும் பேசுற. ஒரு கை பாத்திர வேண்டியதான். டேய், உன்னை நான் அப்படியே பிரிச்சு மேயாம விட போதில்ல. அங்க கண்ணா பின்னான்னு அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். கயிறு மாதிரி இருக்கிற அந்த விஷயமும் நம்ம ஹீரோவை நோக்கி அங்கேயும் இங்கேயும் வந்துகினே இருக்கு. அங்க நம்ம லீக்கும் புஞ்சு போயிது. அட, நான் எதிர்பார்க்கல. இது உண்மையிலேயே பயங்கரமான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா தப்பி தவறி கூட நான் இதுல மாட்டிக்கினா அவ்வளவுதான், கண்டிப்பா என்னோட கதை முடிஞ்சிரும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இந்த வேம்பையர் பையன் இவன் எதுக்கு எவ்வளவு கான்பிடென்டா இருக்கான்னு. அதுவும் எதுனாலனா அவன் கிட்ட இருக்கிற அந்த டென்டக்கல்ஸ் இதனால தான். ஆனா ஒன்ஸ் நான் ரொம்ப கிட்ட போயிட்டா அவனால அங்க எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு அதுவே டிஸ்அட்வான்டேஜா அமையும். அங்க சமவேகமா அவன் முன்னாடி போறான். பின்னாடியே ஒரு கத்தியும் அவனை தாக்குறதுக்கு வருது. ஆனா இதுக்கு அவன் பயப்படுவான்னு நம்ம எதிர்பார்த்தா அங்க சிரிக்கிறான். திடீர்னு அந்த வேம்பையரும் அதோட உடம்புல இருந்து நிறையவே டென்டக்கல்ஸ பரப்ப ஆரம்பிக்குது. வேம்பையர் பின்னாடி அந்த கத்தியும் அதுல வசமா மாட்டிக்குது. நம்ம ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ் அதுல மாட்டிருப்பான். ஆனா அவனோட ஸ்டீல் பாடி ஆக்டிவேட் பண்ண அதுல கிளவுட் ஷாட் ஒண்டிதான் மாட்டிக்குது. அங்க திரும்பவும் அவன் தாக்க ஆரம்பிக்கிறானா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறான். என்ன, இதுக்கு முன்னாடி நீ ரொம்ப பேசுன மாதிரிலாம் இருந்தது, இப்ப என்னன்னா வாயை மூட்டு ஓடின்னு இருக்க, என்ன ஆச்சு? ஏன் உன்னோட வெப்பன்லாம் இங்க மாட்டிக்கிச்சுன்னு ரொம்ப பயமா இருக்கியோ? நால இருந்து நீ தாக்க வந்த, அதுவும் மாட்டிக்கிச்சு. முன்னாடி இருந்து தாக்க வந்த, அதுவும் மாட்டிக்கிச்சு. இப்போ நான் ஜெயிக்கிறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்கு. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான். இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆயுதமா இருக்குது, அம்பு ஒண்டி தான். ஆனா இப்போதைக்கு நான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் கடைசியா ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்ணி அதை முடிக்கணும்னு நான் பாக்குறேன். என்கிட்ட இன்னொரு ஆயுதமும் இருக்கு, அந்த ஸ்பியர். அந்த அம்புக்கு பதில் நான் இதை பயன்படுத்தினா இது நிறையவே மாணவ கன்சியூம் பண்ணும். இதுதான் இதுல இருக்க ஒரே ஒரு பிரச்சனையே. இந்த இடத்துல அந்த வேம்பையர்காரனும் கத்திக்கினே இருக்கான். என்னப்பா, என்ன ஓடின்னு இருக்க? உன்னால எதுவுமே பண்ண முடியலையோ? அப்படிதான் ஓடினேரு, பயந்து சாக போற. நீங்க கேட்டோடனே நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியரை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அவனோட மானவும் செம்ம வேகமா அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஒரு % அதுல கன்சியூம் ஆயிடுது. ஸ்பியருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, ஒன்ஸ் இந்த ஸ்பியர்ல யாராச்சும் ஒருத்தங்க தாக்குதலை வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த ஸ்பியரோட தாக்குதலை அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களால ஹீல் பண்ணிக்க முடியாது. அதே டைம்ல மானாவை இது அதிகமா ட்ரெயின் பண்ணும். எனக்கு நல்லாவே புரியுது அவன் என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றான்னு. நான் இதே மாதிரி ஒரு முறையும் அட்டாக் பண்ண போதெல்லாம் என்னோட மான கம்மியாகும். அதுக்குதான் அவன் வெயிட் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மானாவை ட்ரெயின் பண்ணணும்னு பாக்குறான். ஏன்னா அவன் கிட்ட மெகா மானா டேங்கே இருக்கு. அது வழியா அவனோட மானா அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னும் ட்ரெயின் ஆகாது. நான் இப்ப என்ன பண்றது? என்னோட வீக்னஸ் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால இப்போதைக்கு என்னால மொத்த மானாவையும் இவனை கொண்டு காலி பண்ண முடியாது. நான் மொத்தமா இவனுக்காக காலி பண்ணிட்டா வெளியில இவனை விடவும் பயங்கரமான வேம்பேஸ் எல்லாம் இருக்கும். அதுங்க கூட வேற நான் சண்டை பண்ணும். அப்போ நான் என்ன பண்றது? என்ன ஆச்சு? இப்பதான் உனக்கு எல்லா விஷயமும் புரியுதோ? நீ அவ்வளவுதான், இதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாமே வேஸ்டா போச்சோ? நான் மாட்டினது நான் ஒன்னும் இல்ல, ட்ராப்ல மாட்டினது நீதான். அதனால இந்தா வச்சுக்கோ. அங்க நிறையவே டென்டகல்ஸ் அவன் ஏவி வர்றான். இந்த இடத்துல இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அங்க கத்த ஆரம்பிக்கிறான். டேயோங், சீக்கிரமா அதை பண்ணு. சொன்னோடனே அந்த வேம்பையருக்கு என்ன விஷயம்னு புரியல. கண்ணை முடி தொடக்கத்துக்குள்ள ஒரு பயங்கரமான புல்லட் அதான் அவனோட நெஞ்சை கிழிச்சிட்டு அந்த பக்கம் போகுது. இதை பண்ணது நம்ம ஹீரோவோட ஸ்குவாட்ல இருக்க டேயோங்னு ஒரு பையன் தான். அவன் எவ்வளவு நேரமா பொறுமையா இருந்தான். ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணானே. சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் லீ. ஆனா நாங்க இப்போதைக்கு வேற இடத்துக்கு போறோம். நாங்க சுட்ட விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். அதனால நாங்க இடத்த மாத்திக்கிறோம். சோ தெரிய வராது. அங்க சுட்ட சுடல அவனோட நெஞ்சு பக்கத்துல ஒரு ஓட்டையே கிரியேட் ஆயிருக்கும். பயங்கரமா கத்திக்கினே சொல்றான். அடி பைத்தியக்காரா, நீ என்னையே கொலை பண்ண பார்த்தல. ஆனா அதுக்குள்ள எதிர்பாராத விதமா அவனோட நெஞ்ச கிழிச்சுன்னு அந்த ஆரோ இது ஆளு சுத்தமா எதிர்பார்க்கல. அது கூடவே அவனோட அந்த பயங்கரமான ஸ்பியர் ஃபுல்லா சார்ஜ் பண்ணி கொண்டு வரான். நீ வசமா மாட்டிக்கின, இந்த வாட்டி உன்னால தப்பிக்க முடியாது. அப்படியே அவனோட நெஞ்சில ஆரோ, அந்த ஷாட்டு, இது ஒரே நேரத்துல மூணுமே இறங்குதா. இங்க அவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. போகும்போதும் திருந்தாம அவன் பேசின்னு இருக்கான். எனக்கு புரியல, இந்த மாதிரி நான் தானே அந்த சூசன் ஒண்ணு. நான் எதுக்கு ஒரு இயர் ஆங்கர் கிட்ட சாகணும்? நீ உண்மையிலேயே யாரு? ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. அங்க இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணினே சொல்றான். இது எல்லாமே மான ஸ்டோன் தான். நம்ம ஹீரோவால இப்போ நிறையவே மானாவை இதனால பயன்படுத்த முடியும். நீ ரொம்ப கியூரியஸா இருக்கல. நீ சாகும் போதும் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருக்க பாத்தியா? அங்க இருக்க
சரி நீ வந்து எப்படியோ சாக போற, அதனால நான் வந்து என்ன பத்தி உனக்கு சொல்றேன். தல, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஏ ரேங்க் எல்லாம் இல்ல, நான் ஒரு சாதாரணமான எஃப் ரேங்க் தான். இது கேட்டோடனே அவனோட மண்டிய பிச்சுக்குது. இல்ல இல்ல இது வந்து உண்மையா இருக்காது, நீ வந்து பொய் சொல்ற. உன்ன மாதிரி ஒரு லோலி எஃப் ரேங்கரால எப்படி என்ன அழிக்க முடியும்? இது உண்மையா இருக்காது. அப்படியே அவனோட கதையும் முடியுது. இடத்துல ஏகப்பட்ட மானா ஸ்டோன்ஸும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. பரவாயில்ல, ஃபைனலி இங்க நிறையவே எனக்கு மானா ஸ்டோன் கிடைச்சிருக்கு. இல்ல கொஞ்சமா நான் அப்சர்வ் பண்ணிட்டு இது ஏன் அப்புறமா வச்சுக்கணும், ஏன்னா இப்ப வந்ததெல்லாம் ஒரு ஆபத்தே இல்ல, இதுக்கப்புறம் பயங்கரமான விஷயம்லாம் ஏற்பட போகுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வேற ஒரு எத்துக்கு அவனோட ஆயுதத்தை எல்லாம் எடுத்துன்னு ஓடுறான். நிறைய இடத்துல ஸ்கெலிட்டன் ஆர்மியோட அட்டாக்ஸும் நடந்துகினே இருக்கான். ஆமா, இப்ப கரண்டா அங்க சுச்சுவேஷன்லாம் எப்படி போயின்னு இருக்கு? நம்ம மிங்கு நம்ம டெயாங்கு அவங்க 2 பேரும் அங்க பாத்துக்கினே சொல்றாங்க, ஸ்கெலிட்டன் ஆர்மியோட எண்ணிக்கை அது நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால பார்த்து என்ன முடியல. கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராலையுமே அந்த மாதிரி இடத்துல இருந்து உயிரோட வர முடியாது. சைடு ஒரு ஸ்கெலிட்டனை காட்டுறாங்க. அது வேற ஒரு இடத்துக்கு வந்து எல்லாருமே தாக்க ஆரம்பிக்குது. அங்க ஒரு சோல்ஜரும் கத்திக்கின்னு இருக்கான். ஏய் ஸ்கெலிட்டன் பசங்களா, மரியாதையா ஓடி போயிடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான். இவ்வளவு விஷயத்த ஆளு சொன்னால அது என்ன ஸ்கெலிட்டன் கேட்கவா போது? இந்த இடத்துல பயங்கரமா குத்தி அவனோட கதையும் அங்கேயே முடியுது. இந்த சைடு அங்க ஒரு பொண்ணை பாத்துக்கினே சொல்றான், அவரோட கதை முடிஞ்சது, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா பிளாட்டூன் லீடரே இப்போ காலி. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமும் புரியுது, நம்ம கார்ல ஒரு பர்சனை பார்த்தோம்ல, அது வந்து ஒரு லீடர் தானே. இந்த சைடு ஸ்கெலிட்டனோட ஆர்மி ரொம்ப அதிகமா இவங்களை நோக்கி வரமா. இந்த கேம்ப்ல பொண்ணுங்களும் இருப்பாங்க போல. அந்த பொண்ணுங்களும் எப்படியாச்சும் அவங்களோட ஃபயர் பவரை வச்சு இதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுங்க வந்துங்கன்னே இருக்கு. அங்க இன்னொரு பொண்ணும் சொல்றா, நிலைமை இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப மோசமாயிடும், அதுங்க தொடர்ந்து உள்ள வந்துங்கன்னே இருக்குதுங்க. பின்னாடி இன்னொரு பொண்ணு சொல்றா, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாருமே ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஃபயர் பவர் வச்சு தாக்குங்க, அதனால ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆகும், அதுங்களோட கதையும் முடியும். ஆமா, வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த இடம் அது வந்து என்ன ஆச்சு? அந்த பிளாட்டூன் லீடரு அவருக்கிட்ட தான் அந்த கீ எல்லாம் இருந்திருக்கு, ஆனா அவரு இப்போ இல்ல. நம்மளால எப்படி அந்த வெப்பனை அடைய முடியும் இப்போ? அப்பனா வேற வழி இல்ல, அந்த டோரியை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த வேண்டியதான், நம்மளால இங்கில இருந்து தப்பிக்க முடியும். இந்த சைடு இன்னொரு பொண்ணும் கத்தி சொல்றான், ஆட இங்க பாருங்க, இன்னொரு வழியாவும் இதுங்க வர ஆரம்பிக்குது, நம்ம என்ன பண்றது சர்ஜன்? அப்பனா ரொம்ப டேஞ்சரான விஷயமாச்சு, விண்டோர் எல்லாத்தையுமே டக்குன்னு மூடுறதுக்கு பாருங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ சம வேகமா அந்த இடத்துக்கு தான் ஓடி வரான். ஏன்னா இப்ப அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்களை பார்த்தோம்ல, இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொண்ணு இருக்கா, அவளை எப்படியாச்சும் நம்ம ஹீரோ காப்பாத்தணும்னு போறான். ப்ளீஸ் நீ வந்து சாக கூடாது, தயவு செஞ்சு உயிரோட இரு. முன்ன ஒரு பொண்ணை தேடி இவன் ஓடி போறான். அதாங்க அந்த பொண்ணு கூட நிறைய பேருக்கு ஆர்டர் கொடுக்கும்ல, அந்த பொண்ணு தான். இந்த சைடு அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணும் எல்லாருக்குமே ஆர்டர் கொடுக்குமா. அவளுக்கு பின்னாடி அவளே அறியாம ஒரு ஸ்கெலிட்டனும் அப்படியே அவளோட தலையை பறக்க விடுறதுக்கு நிக்குது. அப்புறம் அவ திரும்பியே பாக்குறா. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த பொண்ணு யாருன்னு தானே பாக்குறீங்க, இதுவும் கதைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான். ஸோ பார்க்கலாம் கதை இதுக்கு மேல எப்படி போகுதுன்னு. இப்போ வந்தவங்களாம் சாதாரணமான ஆளுங்க தான், இதுக்கு மேலதான் பயங்கரமான ஆளுங்களை நீங்க பார்க்கவே போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.